வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கலாம். யூடியூப்பில் வந்து சில பேர் வந்து பேசுகிறாங்க, நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டுங்க. என்னால் தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் தான் தெரிஞ்சு நான் சொல்லிக் கொடுங்க. இந்த இதுக்கெல்லாம் என்னமோ போட்டுக்கிறாங்க கலரு, சரியா? அப்புறம் இங்கே என்னமோ மஸ்காரா குஸ்காரான்னு போட்டுக்கிறாங்க. ஒன்று இதுக்கு தான் மஸ்காரா, கண் அந்த முடிக்கி இப்படி போட்டுக்கிறாங்க. அப்புறம் இங்கே இந்த பக்கம் சிவப்பு கலரை அள்ளி குங்குமமாக பூசிக்கிறாங்க. பார்த்தா வாந்தியே வந்துட மாட்டேருக்குது. அது ஒரு அழகா இங்கே பூசிக்கிறாங்க. அடக்கடவுள், என்னடா அதை அள்ளி பூசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி பூசுறது? கம்முன்னு விட்டுருங்க. அதே அழகு. அதெல்லாம் போய் பூசி எல்லாம் எஃபெக்ட் காட்டி இது லூஸ் பாக்கி இப்படி பூசிருக்கான்னு பேசுவாங்க. அதையே போய் பூசிட்டு கிடக்குறேன் கடையில் போய் வாங்கி. இயற்கை கொடுத்து அழகு இருக்கிறது போதும், சொன்னால் கேட்டுக்குங்க. அதெல்லாம் காசு போட்டு வாங்கி பூசி என்ன பண்ணா எல்லாம் பார்த்து பண்ணிட்டேன். எல்லாமே காசு போட்டு வாங்கி அது சும்மா ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றாங்க. அதனால அது எதுவுமே பண்ண முடியல என்னால். நான் என்னங்க பண்ணிட்டு இல்லை, இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தருக்கு ஒன்றும் பண்ண முடியலைங்க. நானே ஒரு முடிவு கொண்டு வந்தலான்னு பார்த்துட்டேன். என்னடா பொழப்பு தானே இப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த என்னமோ சொல்கிறாங்க அந்த அண்ணன். ஐயோ, அது என்னமோ சொல்லி தொலைவாங்க, அது வாயில் வந்து வரமாட்டேங்குது. அப்புறம் மகளிர் குழுவுன்னு வந்து இங்கே ஆந்திராவில் என்ன சொல்லுவாங்க, அதை டோக்கராட்ட சொல்லுவாங்க. அதில் 1 லட்சம் 2 லட்சம் அப்படி கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். வட்டி அசலும் முதலும் சேர்ந்து 8000 ரூபாய் என்னமோ கட்டணுமாம்மா. அதனால சில பேர் வேணாம் ஓடிப்பிட்டாங்களாம்மா. கவர்மெண்ட் இப்படியே வசூல் பண்ணுவாங்க. முதல்ல 3 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே வருஷத்தில் முடியணும்னு அப்படி கட்டுறாங்களாம்மா. நான் தான் கேட்டு பார்த்தேன். அப்போ கிளவி உனக்கு 60 வயசு இப்போ சொன்னக்காரங்களும் ஓட்டுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரெலாம் எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? நான் கேட்டேன், எப்படி என் ஊரெலாம் தெரியுது நீ இப்படி வக்காலத்து பேசுகிறேன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய ஆதார் கார்டு எந்த அட்ரஸில் இருக்குது அது சொல்லு அப்படின்னு. ஆந்திராவில் தான் இருக்குது அப்படின்னு. இனிமேல் ஆந்திராவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. எங்கெங்கே போட்டு நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். எந்த இதுலேயுமே பேச்சு எழுத மாட்டேங்குது. தனியாக நின்று மண்டபத்தையும் பிடிச்சி கிடக்குறேங்க. இன்றைக்கி ஒருத்தர் தெரியுதா, என்கேஜ்மெண்ட்டு, அவங்க நல்ல வசதி பணக்காரவங்க. என்கேஜ்மெண்ட்டாமா இந்த வாரிங்க இதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. கூப்பிட்டாங்க, நான் போகல. அதனால் பாரு, இந்த பக்கம் ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த இது. அப்புறம் இந்த சைடும் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குது. தங்கப்பெட்டி மாதிரி மின்னுது. அதுக்கு நான் போகலன்னு சொல்லி போட்டு வீட்டிலே கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏமாமோ இப்படி பண்ணுற, ஒரு 2 எட்டி வந்துட்டு போயிட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேங்க. போனால் நம்மளுக்கு என்ன ஒரு சீலை இல்லை, நல்ல சீலை இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம போய் வாரத்தில் போய் உட்காந்துக்கணும். அதில் போக மாட்டேன். கெத்து. ஆனால் கெத்தாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது 2 ஸ்வீட்டு அது இன்னும் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த இதில் கட்டி தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்படி இந்த துணியில் வச்சு இது ஒரு துணியாட்டு இருக்கு பாருங்க, இதில் கட்டி நல்லா அழகாக கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்படி பூ மாதிரி மேலே வந்துருந்துச்சு, அழகாக கட்டியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு வேலை, வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்வீட்டு, மிச்சரு, ஒரு ஃப்ரூட்ஸு. இங்கே அந்த ஃப்ரூட்ஸ்க்கானா ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா ஃப்ரூட்ஸ்லாம்? ஆரம்பி பொய்யாலே இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆரஞ்சு கையா என்னமோ சொல்ல முடியல, சாத்துக்குடியா, அது ஒன்று கொண்டாந்து கொடுத்தாங்க. சரி, நம்ம நல்லா சாப்பிட முடியும் கம்மல் போட்டோங்க. அப்புறம் நீ சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்ருக்குறேன். நான் அதுக்கு முன்னாடிலாம் சமையல் பண்ணிட்டு தெரியாமல், ஆனால் பிரியாணின்னு சொல்லி போட்டாங்க, கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, பிரியாணி தான். என்ன தான் ஹெல்த்துக்கு முடியாமல் போனாலும் பிரியாணி காட்டி அப்படிங்குது பாயம். சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வரலைங்க, எனக்கு உடல்நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டேன்னு சொல்கிறேன். ஏமா வெயிலே நடந்தால் தானே விட்டமின் கிடைக்கும், நீ விட்டமின் டி கிடைக்கும். வெயிலே வர வீட்டுகிட்டே வந்து ஏன் வருது அப்படின்னாங்க. நான் மாத்திரை, அது அப்போலோ மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கி போட்டுக்குவேன். விட்டமின் டி மாத்திரை வாரத்துக்கு 1 போடணும், 1 மாதத்துக்கு 4. போன போய் அதை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. முடக்கு அழிவு காலம் வந்துடும் பக்கத்தில் அப்படின்னாங்க. அதனால லிவர் கூட ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னமோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குனாரு. ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு நான் எதுவும் கண்டுக்கல. சொன்னார் டாக்டர். ஃபுல் செக்கப் எடுத்து கொடுத்தேன். டேமேஜ் ஆகிருக்குது கொஞ்சம். பிளட் சர்க்குலஸ் கரெக்டாக இல்லை, நல்லா வாக்கிங் போங்க, கொலஸ்ட்ரால் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை கொண்டு எங்கே போட்டு டென்ஷன் அதிகமாகிட்டே சுகர் வருது. அதுக்குன்னு சொல்லி போட்டு நான் போய் எங்கள் ஃபுல் செக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 4000 ரூபாங்கிறாங்க. கொய்யாலே 2500 தானே வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதான் அந்த காலம் இது இப்போ அப்படிங்கிறாங்க. போட்டுக்கிட்டு பேசி 3000 ரூபாய்க்கு பேசி வாங்கினேன். 3000 இந்த எனக்கு டென்ஷன் வரனால தான் சுகர் வருதுங்கிறாங்களே. அந்த 3000 ரூபா கையில் கொடுத்ததே இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க சுகரு. வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது. அங்கே 300 இருந்தால் அங்கே 450 வந்துருச்சு. இது பாருங்க, அடிக்கடி இதோட வாங்கி வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டே கிடக்குறேன்.
காலையில் இருக்கா சாயந்தரம் இருக்கா. ஆனால் எப்படி பண்ணாலும் அந்த வேலை அதனுடைய வேலை அது காட்டிகிட்டே தான் இருக்குது. ஒன்றெல்லாம் வச்சுருக்கீங்கோ, மொத்தம் 4 வாங்கி வந்து வச்சுருக்கிறேன். அதை ஒன்று ஃப்ரீயாக ஒரு டானிக் வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க. அதை வந்து நான் 4 டானிக் வாங்கிட்டு வந்தேன். 4 மிஷின் இருக்குது. இதில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது ஒன்று தீர்ந்து போச்சுன்னா வேறு மாதிரி வாங்கி கடவுள் காசு ஓட்டி தான் இருந்தால் 4 குத்தி பார்த்துக்கும் பாருங்க. அப்பப்போ ஊசி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் செரிக்கலினா ஊசி போட்டுக்குவேன், செரிச்சிச்சுன்னா விட்டுருவேன். இது பொழப்பு இதுலேயே தாங்க ஓடுது, வேறு எதுலேயுமே இல்லை. ஏன் அப்படின்னா நல்ல முறையாக இருந்தால் தான் நல்லது பேசுவேன். எனக்கு என்னென்னலாம் வருதோ அதான் பேசுவேன். இந்த தெரிஞ்சவங்க ஒருத்தர் இந்த இதை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மிச்சம் நான் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்தான்னு கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த எண்ணெயோட வறுத்தது சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லோரும் போய் சேர்ந்துருவேன். அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுறது? இது பாப்பா இது ஓகே, இப்போ சாப்பிடுவேன். மதிய சாப்பாட்டுக்கு இது, காலை சாப்பாட்டுக்கு வேறு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். வாழைப்பழம் பொரியல், இந்த பொரியல் பண்ணுற காய் இருக்குல்ல, அது வாங்கியாந்து வச்சுங்க. அது வாங்கி அதை போட்டு பொரியல் செய்ய முடியும், பழுத்துருச்சு. இப்போ அதுதான் இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறேன். என்னெல்லாமா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் தான் காட்டுன்னு விட்டேன். இது வந்து நைட்டுக்கு போடுறது. நைட்டுக்கு சைக்காலஜி டேப்லெட்டு இந்த இத்தனை இருக்குது அப்படிங்களா. இந்த இங்கே ஒன்று, இது காலையில் போடுறது. இது அது இல்லாமல் இதே என்னடா ஐயோ இந்த ஒரு மிச்சர் வேறு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அவங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, கீழே சிந்திக்கிட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய மாத்திரை இருக்குது உங்களுக்கு. அது இருந்ததுன்னா நல்லது தான். என்ன பண்ணுறது? அப்பப்போ ஏதோ வந்து 2 வாங்கி வச்சுக்கிறது. மாத்திரை மட்டும் ஃபுல்லாக 3 மாதத்துக்கு வாங்கி வச்சிடுறது. தீர்ந்து போச்சுன்னா கடைக்கு போகிறது சங்கடமாக இருக்குதுங்க. வாக்கிங் போக முடியல. நான் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன். உடம்பு வலி வந்ததுன்னா சாமி ரங்கா அங்கனே படுத்துக்கிறேன். அப்படியே போட்டு காலெல்லாம் தூக்கி மேலே வச்சு முறுக்குன்னு முறுக்கி நரம்பு வலிக்குதுங்க. அப்படி நரம்புல பிளட் சுகரில் அந்த சுகர் கொஞ்சம் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பிடிச்சி இழுத்து அங்கே போட்டு இங்கே போட்டு காலை மேலே போட்டு அப்படிம்பேன். அப்படியெல்லாம் பண்ணுறோங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி பண்ணணும்னா கொஞ்சம் நிற்கிது சுகர், கொஞ்ச நேரத்துக்கு அந்த வலி குறைஞ்சிருது. இல்லைன்னா தாங்க முடியலைங்க. குடைச்சல் வலி அது ஒரு மாதிரி வலிக்குதுங்க. அந்த வலி கை காலில் போட்டு இப்படி அமுத்தணும்னு நல்லா இருக்குதுங்க சொரணையா. அது என்ன வலின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுகர் அதிகமாக போனாலும் வலிக்காட்டுது அப்படிங்கிறாங்க. உண்மையா? சுகர் அதிகமான அப்படி வந்துருமா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. என்னமோ குட்டுவாக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியை எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த பூனை குட்டி பாரு, பேன் மட்டும் போட்டேன், ஏசி போடாமல். அவங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சாமா, கீழே வந்து படுத்துக்கிட்டாங்க. 3 அங்கே தான் தூங்குறாங்க பப்பரப்பான்னு. இவங்களுக்கு உக்கரமாக இருக்குதாம்மா. இது ஒரு கிளாஸ் ஏசி கேட்குதுங்க. என்ன பண்ணுறது? ஏசி போட்டதே கப்பு சுப்புன்னு படுத்து தூங்கும், இல்லைன்னா தூங்குற வேலையை விட்டுருதுங்க. சரிங்க, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை. சந்தைக்கு போகலையா? போயிட்டு வாங்க முதல்ல சந்தைக்கு. ஆமாம், எதுக்குள்ள வீட்டுக்கு காய்கறியெல்லாம் வாங்கி அந்த மொத்தமாக வச்சுக்கோங்க. பொழப்பு தண்ணி இல்லை, என்ன பொழப்பு இப்படியெல்லாம் போய்கிட்டு மண்டபடியே போட்டுருவாங்க 2 போய் பார்த்துக்குங்க. நான் சந்தைக்கு போக போகிறேங்க வெள்ளிக்கிழமை. நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க. சரிங்களா? பாய்ங்க.